ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக தேசிங் ராஜா படம் பார்ட் 2ல இருந்து ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ட்ரெய்லருக்கு தான் நம்ம இப்போ ரியாக்ஷன் கொடுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேடம், மார்க்கெட் பாண்டியோட தலை A2 ஸ்டேஷனுக்குள்ள இருக்கிறதா உளவுத்துறை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏய் புகழா? இவர்தான் எங்க ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் குலசேகர பாண்டியன். ஓ, போலீஸ் போல இருக்கு. எனக்கும் குலசேகர பாண்டியனுக்கும் முடிவுக்கு வர போற கலிங்கப்போ எல்லாரும் நெருப்பாருங்க. பெட்ரோல் ஊத்தி கொளுத்திக்கிட்டு மேடம். சிரிக்கிறியா? ஏய் இவரெல்லாம் இருக்காரு. தலை எங்க சொல்லி தொலைனா தருதல. சும்மா தலன்னு கத்தாதீங்க. நீயும் தலதா இருக்கு. ஆக்கி எல்லாத்துலயும் கேபிஓ ஆர்டிஸ்டா தான் இருக்காங்க. கையில சிக்கனா உன கண்ணு தர முடிய பாத்துக்க. அது இவரும் இருக்காரு. சார் உஷாராயிட்டானுங்க சார். ஏன் அடுக்கறத ஏன் உயிர் எடுக்கறீங்க? சரி மேடம். டேய், என் ரூட்ட நீ ரொம்ப கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. பார்ட் 1 மாதிரி இதுவும் நல்லா காமெடியா இருக்கும் போல இருக்கு. அர்ஜுன், இது மொக்க காமெடி பண்ற நேரம் இல்ல. வாங்கயா சொல்லுடா, மாடு தலையங்க. புகழ் தான் ஃபுல்லா இருக்காரு. தலைய போய் தேடுவோம் வாங்க. முக்கியமான ரோல் நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இது போலீஸ் ஸ்டேஷனா இல்ல அக்யூஸ்ட்ங்க இருக்கிற கூடாரம்? தம்பி, எனி ஐடியா ப்ளீஸ்? நம்மள யூஸ் பண்ணி அவங்க பெருசா செஞ்சுட்டு போயிட்டாங்க. காப்பாத்துங்க. அந்த ஒத்த தலைய தரீங்களா இல்ல உங்க படம் ஃபுல்லா லேடி வாய்ஸ் தான் பேசிட்டு போல இருக்கு. தேசிங் ராஜா 2 நல்லா தான் இருக்கும் போல. தலைய வச்சு தாயபா சொல்லறானுங்களா? நம்ம தலைய வச்சு மங்காத்த நல்லா வருதா இருக்காரு. ஓகே, ட்ரைலர் பார்த்தாச்சு. ட்ரெய்லர் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் தேசிங் ராஜா வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கும். அந்த படம் ரொம்ப காமெடியாக இருக்கும். இந்த படமுமே அதே மாதிரி காமெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது அந்த படத்தில் வந்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இதுலேயும் வராங்க. அது மட்டும் இல்லாமல் கேபிஓ ஆர்டிஸ்ட் தான் எல்லா இடத்துலையும் முக்கால்வாசி கேபிஓ ஆர்டிஸ்ட் வராங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கண்டினியூஷன் இல்லை. இது வந்து தனியாக முதல்ல இருந்து தான் புது கதைன்னு நினைக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கண்டினியூஷன் இல்லை. படம் முழுக்க புகழ் இருக்காரு. புகழ் வந்து அவர் ஒரு லீட் ரோல்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு விமல் சாருக்கும் அவருக்கும் ஒரு காம்பினேஷனாக தான் போகும்னு நினைக்கிறேன். படம் உள்ள ஏதோ ஒரு தலையை வச்சு தான் படம் முழுக்க கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக காமெடியாக தான் இருந்துச்சு. ஜூலை 11th ரிலீஸ்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். தேசிங் ராஜா ஒன்று சூப்பராக இருக்கும். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.